இது ஆடியோ வரல, பட் ஆனால் இப்போ வந்து இந்த தக் லைஃப் படத்தில் அந்த முத்தமலை பாட்டு எவ்வளோ தூரம் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த ஆட்டமும் வந்து அவ்வளோ தூரம் ஹிட் ஆயிடுச்சு. அது ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி, ரீஎன்ட்ரி மாதிரி. இங்கே பாருங்க, அப்படியே சிங்க் ஆகும் அந்த பாட்டுக்கு. டான்ஸுங்கிறதே ஒரு பீட்டு, அது பிடிச்சி பண்ணுறது தான். பட் இப்போ ஒரு கிரியேட் பண்ண ஒரு பாடலுக்கு நீங்கள் எப்போயோ ஆடின ஒரு பாடலினுடைய அந்த நடன அசைவுகள்லாம் சிங்க் ஆகுது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, அது வந்து யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சல்யூட் நான் பண்ணுறேன். அது யார் பண்ணாங்க எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து கொலா 40 நடந்தது ஏவிஎம்மில். ஏவிஎம்மில் வந்து நம்ம எல்லா ஒரு எஸ்கேஎல் அவங்க ஈவெண்ட் பண்ணாங்க. அவங்க இப்போ ஒரு வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. சொன்ன ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம், இன்னும் இப்போ யாரை பார்க்குறோமோ பயம் இருக்குமோ, இல்லை மீடியா பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, எல்லாம் சிம்பிளாக பண்ணுங்க சொல்லிட்டு என் கோரியோகிராஃபர்ஸ் என்னுடைய பிடிச்ச நடிகைகள்லாம் பண்ணும் போதும் அது பார்த்தோன்னே அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் அந்த ஏவிஎம்குள்ளேயே நான் வாழ்ந்தேன். ஓகே, தூக்கம் இல்லாமல் அதே இடத்துல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய வாழ்க்கையும் மாறின இடம் அந்த 3rd ஃப்ளோர் தான். புன்னகை மன்னனில் வந்து அந்த வைலன்ஸ் சாங் இருக்குல்ல, அந்த வைலன்ஸ் சாங்குடைய நான் கிளாஷுக்கு போகும்போதும் பாலச்சந்தர் சார் பார்த்துட்டு போய் கிளாஷ்லேயே இவ்வளோ டேலண்ட் சொல்லிட்டு தான் எனக்கு புது புது அர்த்தங்களுக்கு ஆஸ் அ கோரியோகிராஃபராக சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு பிடிச்சனால டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டான்ஸ் எடுத்து போட்டேன். எனக்கு அது ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு போடும்போது அது போட்டது வந்து யார் க்ரியேட் பண்ணாங்க, சல்யூட். ஆனால் இது எல்லாருமே ஆர்டிஸ்ட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாச்சு.